நாம் அழைக்கப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க, தேவனுக்கு மகிமையாயிருக்க. இதை புரியாமல் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை படிக்கும் போது, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே என்னை குறித்து மனம் நீ என்னை குறித்து மனம், ஆண்டவருடைய வருத்தம் இது, நீ மனம் செலுத்து போனாய். நாடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, நீ எனக்கு பலி செலுத்தல, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவில்லை, நீ என்னை கனம் பண்ணவில்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி. இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? கர்த்தரை கனம் பண்ணாதவர்களுடைய காணிக்கையோ ஜெபத்தையோ கர்த்தர் விரும்ப மாட்டார். நம்ம கர்த்தரை 6 நாள் வேதனை படுத்திட்டு 7வது நாள் கொண்டு வந்துட்டு கோடியை கொண்டு போட்டாலும் கர்த்தர். என்னை இந்த வசனம் படிக்கும் போது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், ஆபிரகாம வருத்தப்படுத்துறார். ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லிட்டு யாக்கோப்ட காணிக்க கூட கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறார். ஒருத்தங்கிட்ட ஆமே நல்ல கவனிங்க, என்கிட்ட ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னா நான் அவ்வளோ அவரை சங்கடப்படுத்துறேன்னு அர்த்தம். என்கிட்ட அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நான் அவ்வளோ அவரை திருப்திப்படுத்துறேன்னு அர்த்தம். அவன் உங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாரா? எதுவும் ஒன்றும் இல்லப்பா, என்கிட்ட எதுவுமே ஆண்டவர் பேச மாட்டார், ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் சொல்ல, உன் மகன் உன் நேசகுமாரன் ஈசாக்கு எனக்கு பலி செலுத்த அப்படிங்க. யாக்கோப்ட நான் ஒன்ன காணிக்க ஒண்ணுமே ஒன்றை சொல்லப்பா, நீ சர்ச்சைக்கு வந்தாலே போதும், ஆமென், உங்களை கை தூக்கி யாராவது ஒண்ணுமே சொல்லல, நீங்க இருந்து தூங்கிட்டு போனாலும். யாக்கோவே நான் உன்ன நம்ம கிட்ட தேவனுடைய எதிர்பார்ப்பு குறையுதுன்னா நம்ம அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை என்கிட்ட ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே கேட்கல அப்படின்னா. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமல் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும், பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்துகிறார். உன் அக்கிரமங்களினால் நாம் பலிகளால் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறோமா, பாவத்தினால் சங்கட